சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்தோடனே ஒரு டம்ளர் அளவுக்கு ஹாட் வாட்டர் வந்து குடிச்சிட்டு ஒரு ½ hour இன்றைக்கி வந்து வாக்கிங் போயிருந்தேன். வாக்கிங் முடிச்சுட்டு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மஞ்சள் பூசணி சூப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். சரி வாங்க சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பேன் வச்சு அதில் வந்து 10 கிராம் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துருக்கேன். அது நல்லா உருகந்துக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்துட்டு ஒரு 5-6 மிளகு வந்து சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிளகு ஜீரகம்லாம் இப்போ உங்களுக்கு போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பவுட்ரு வந்து லாஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை அரைக்க போகிறேன்றதுனால இதிலே வந்துட்டு சேர்த்துட்டேன். இதில் வந்து ஒரு 10 பூண்டு பற்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இதை எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சள் பூசணி வந்து ஒரு கீத்து எடுத்து தோலை ஃபுல்லாக நீக்கிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 1 கப் அளவுக்கு வருது. இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது சேர்த்து நல்லா அந்த பட்டர்லேயே வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஸோ அந்த ரோஸ்ட் ஆச்சுன்னா நல்லா அந்த ஸ்மெல் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு இனிப்பாக இருக்கக்கூடிய காயின்றதுனால நான் கொஞ்சம் தனி மிளகாய் பொடி வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம லிட் போட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த காய் வந்துட்டு நல்லா மசிஞ்சு வேகக்கூடியது தான். ஸோ அதனால் நம்மளுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும். இந்த சூப்பை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு கார்ன்ஃப்ளாரோ அதுக்கப்புறம் க்ரீமோ நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த காயே வந்துட்டு நல்லா க்ரீமியாக கிடைக்குன்றதுனால நம்மளுக்கு அதெல்லாம் வந்து தேவைப்படாது. இப்போ லிட் போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வேக விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி கரண்டி வச்சு அழுத்துனிங்கன்னா இந்த காய் வந்து உடையுது பாருங்கள். ஸோ காய் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்மளுக்கு சூப் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு அதே வானல்லே வந்து சேர்த்துட்டு நம்மளுக்கு சூப் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி வந்து குக்கான காய் தான். ஸோ அதனால் ரொம்ப நேரம் வந்துட்டு இது குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நல்லா கொஞ்சம் பபிள்ஸ் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சூப்பை பொறுத்த வரைக்கும் எப்பயும் கம்மியான அளவு உப்பே வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பத்தலைனா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து நுரைச்சி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான க்ரீமியான சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்து க்ரீமியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இனிப்பு காய் தான். இது மைல்டான ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம போட்டிருக்க மிளகு காரம் இருக்கும். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு சாம்பார் சாப்பிட்டா எப்படி இருக்கும், இட்லி சாம்பார்லாம் சாப்பிட்டா எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட் இருக்கும். டெஃபினட்டாக வெயிட் லாஸில் இருக்கவங்க மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் அது உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த சூப் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்தியும் கூட. வீக்லி ஒன்ஸ் அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப் தான். இது கூட கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நான் சாப்பிட்டுக்க போகிறேன். ஸோ மதியம் வந்து நான் என்ன ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பன்னீர் டிக்கா தான் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு 100 கிராம் பன்னீர், அதுக்கப்புறம் குடமிளகா வந்துட்டு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயமும் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி எடுத்து விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். பவுலில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கிறேன். காரம் உப்பு இதெல்லாம் வந்துட்டு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வெறும் வாயில் தான் வந்து சாப்பிட போகிறோம். இப்போ வந்து நார்மலாக வந்து சப்பாத்தி கூடையோ ரைஸ் கூடையோ வச்சு சாப்பிடும் போது நம்ம வந்து காரம்லாம் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ப்ளைனாக அப்படியே தான் சாப்பிட போகிறோன்றதுனால நான் இப்போ வந்து காரம் வந்து கம்மி பண்ணிட்டேன். காரம் கம்மியாக தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து சாட் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்து அரை எலுமிச்சப்பழம் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் சேர்க்கறதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோசைக்கல்லில் போடும்போது நம்மளுக்கு வந்துட்டு போய் ஒட்டிக்குது. அதனால் வந்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நான் வந்து சேர்க்கறது கிடையாது.
ஸோ நம்ம இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடைசியாக வந்து பன்னீரை சேர்த்து கையால் ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம். ஸோ பன்னீர் நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறி வந்துடுச்சு. இப்போது இந்த மாதிரி ஸ்டிக் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்டிக்கில் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம வந்துட்டு சொருகிடலாம். ஃபஸ்ட்டு வந்து குடமிளகா வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது வெங்காயம், ஒரு தக்காளி, பன்னீர். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஸ்டிக்குமே வந்துட்டு மாட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி மாட்டிட்டு கூட நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். நம்மளுக்கு தேவைப்படும் போது எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இங்கே பன்னீர் ஃபுல்லாகவே வந்துட்டு நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். தோசைக்கல் வச்சிடுறேன். தோசைக்கல்லில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். மதியத்துக்கு வந்து எனக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்டிக் வந்து போதும். மீதி எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். நைட்டுக்கு வந்துட்டு சூடாக வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ பட்டரை நல்லா உருகிறதுக்கப்புறமா நம்ம ஸ்டிக்ஸ் எடுத்து வச்சிடலாம். ஸோ இதை வந்துட்டு திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா நல்லா கோல்டன் கலர் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு பன்னீர் டிக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு பன்னீர் டிக்கா 2 ஸ்டிக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு மார்னிங் செஞ்ச பம்கின் சூப் வந்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் நான் சாப்பிட்டுக்க போகிறேன். ஸோ டயட் இருக்கும்போது நம்மளுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கிரேவிங்ஸ் வந்து இருக்கும். ஸ்வீட் வந்து சில பேருக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ரைஸ் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 வந்து 4 ஆயிடுச்சுனாலே வந்துட்டு எனக்கு எதாவது ஸ்வீட் எடுக்கணும் மாதிரியே தோணிக்கிட்டே இருந்தது ஆரம்பத்தில். அப்போது வந்துட்டு எனக்கு எப்படி அதை சரி செய்யறதுனே கொஞ்ச நாள் வந்துட்டு எனக்கு தெரியாமே இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எனக்கு 4 o'clock வந்துட்டு எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணிடும். அப்போ நான் என்ன பண்ணேன், ஒர்க் அவுட் வந்து ஆரம்பிச்சிட்டேன். அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் 4 to 5 வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஏதாவது இந்த மாதிரி ஸ்வீட்லாம் சாப்பிட்ணும், வேறு ஏதாவது ரைஸ் சாப்பிட்ணும், சப்பாத்தி சாப்பிட்ணும், இந்த மாதிரி எந்த டைமில் வந்து உங்களுக்கு தோணுதோ அந்த டைமை வந்து வேறு எதுலையாவது நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அதிலேருந்து வெளிவந்துடலாம். ஸோ வாக்கிங் முடிச்சுட்டு ஒரு 1/2 hour அந்த ஸ்வெட்லாம் வந்துட்டு சரியானதுக்கப்புறமா ஒரு லெமன் டீ வந்து எடுத்தேன். வெறும் சுட தண்ணியில் லெமன் மட்டும் பிழிஞ்சி குடிச்சிருந்தேன் இன்றைக்கி. ஸோ நைட்டு டின்னருக்கு வந்துட்டு பன்னீர் டிக்கா தான் மதியம் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ நான் சூடு பண்ணி சாப்பிட்டுக்க போகிறேன். ஸோ இனியோட டே எனக்கு இப்படி தான் போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.